விஜயோட கட்சி தாவேக்கு டிவிக்கு இருக்கு இல்லையா? ஸோ அந்த சின்னத்து அந்த கட்சிக்கு வந்து விசில் சின்னம் கொடுத்துருக்காங்க. எப்படி பார்க்குறீங்க இதை? நாங்கள் நல்லதாக தான் பார்க்குறோம். எங்களுக்கு ஓகே அந்த கட்சிக்கு அந்த சின்னம் அந்த கொடுத்தது அதுவும் ஓகே. எல்லாம் விசில் அடிக்க அது யூஸ் ஆகும்ல. எங்களுக்கு வந்து இந்த தடவை வந்து விஜய் வந்தால் நல்லா இருக்கும்னு தோணுது எங்களுக்கு எல்லாருக்குமே வந்து. ஏன்னா வாழை வளையா ஸ்டாலின் தான் வரணும், எம்ஜிஆர் தான் வரணும், அவங்க தான் வரணும்னு இப்போ போயிட்டு இருக்கு. அதனால நாங்கள் என்ன சொல்கிறோன்னா விஜய் வந்தால் நல்லா இருக்கும்னு எங்களுக்கு தோணுது. ஸோ கப்பு முக்கிய பிகில்னு சொல்லுவாங்க. ஸோ அதே மாதிரி 2026லேயும் ஜெயிச்சிருவார் தான் நம்புறேன். விஜய் வந்து பண்ணுறாருன்னு மக்கள் மனசில் இடம் பிடிச்சிட்டாரு. இளைய தலைமுறைகளை ஃபுல்லாக கவர் பண்ணிட்டாரு. ஸோ புது தலைமுறைக்கு இப்போ வர்றவங்களுக்கு கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மக்கள் வந்து எதிர்பார்க்குறாங்க, ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க. மக்கள்கிட்ட ஆல்ரெடி தளபதி பேசே ரீச் ஆயிடுச்சு. தளபதியே ஒரு பிராண்ட் தான், அது ஆட்டோமேட்டிக்காக ரீச் ஆகிடும். தளபதி சொல்லவே தேவையில்ல. அதுதான் ஓகே சார். அது எல்லாருக்கும் யூஸ் ஆகும். சரிங்களா? லேடிஸுக்கு ஜென்ஸுக்கு எல்லாருக்குமே ஓகே ஆகும். அப்படியே ஒரே விசில். கண்டிப்பாக வருவார். 3 மாதம் இல்லை 2 மாதத்தில் இது பண்ணாலும் அவர் கண்டிப்பாக வருவார். விஜய்க்கெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ஃபோட்டோ கூட நின்று எடுத்தாலே அவர் விஜயை பார்க்குறவங்க அதை பார்த்துருவோம். விசில் பண்ணுறோம், பிரச்சனை வராது. விசில் சின்னம் வந்து ரொம்ப அவர் கேப்டனாக சின்னம். அதான் கப்பு முக்கியம் பிகில் மாதிரி பிகில் சின்னமே அவருக்கு அமைஞ்சிச்சு. உங்க தளபதிக்கு விசில் சின்னம் கிடைச்சிருக்கு. இந்த நேரத்தை உங்க தளபதி விசில் பண்ணி கொடுத்தாங்களா? விசில் அடித்து காமிக்கிறோம். கான்ஃபிடென்ட்டா இருங்க சார், வெற்றி நிச்சயம் சார். உங்க விஜய் நான் வரேன். இப்போ விஜயோட டிவிக்கு கட்சிக்கு விசில் சின்னம் கொடுத்துருக்காங்க. அது எப்படி ஹாப்பியா, எந்த அளவுக்கு ஹாப்பியா இருக்கும் உங்களுக்கு? எங்கள் பையன் ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறான், ரொம்ப எதிர்பார்க்குறான். எங்கள் பையன் சொல்லிட்டான் ஃபர்ஸ்ட்டு, நீ யாருக்கு போடுறீங்க இல்லையுமே விஜய்க்கு தான் போடணும் அப்படின்றான். சரி, ஒரு ஆப்ஷன் கொடுத்து பார்ப்போமே, எல்லாருக்கும் போட்டு பார்த்து நாட்டில் ஒரு தலைமுறை புது தலைமுறை வருதுன்னா நமக்கு சந்தோஷம் தானே. அவங்க வந்து நாட்டில் என்ன பண்ணுறாங்க மக்களுக்கு செய்வார்னு ஒரு நம்பிக்கை தான் எல்லாருக்குமே. விசில் சின்னம் வந்து நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு இதுதான். விசில்ன்றது புதுசாக எதுவும் தெரியாத பொருளை நமக்கு சின்னமாக கொடுக்கல. விசில்ன்றது எல்லோரும் குழந்தையிலேருந்து வயசானது எல்லாத்துக்கும் தெரியும். அதனால் விசில் ரீச் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு அதிகம். அது இல்லாமல் விஜய் ஃபேன்ஸு எப்படியுமே விசில் அடிச்சுட்டு அது இதுன்னு ஆர்ப்பரிப்பாங்க. அதனால் அவங்களுக்கு இன்னும் இது கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கலாம். விஜய்க்கு நல்ல ஓகே தான், நல்ல இதுதான். நாங்கள் நல்லதாக தான் பார்க்குறோம். எங்களுக்கு ஓகே அந்த கட்சிக்கு அந்த சின்னம் அந்த கொடுத்தது அதுவும் ஓகே. எல்லாம் விசில் அடிக்க அது யூஸ் ஆகும்ல. நல்லா இருக்கு ப்ரோ. இது கொஞ்சம் ரீச் ஆகக்கூடிய இதுதான். ஆல்ரெடி ஓரளவுக்கு ரீச் ஆகக்கூடிய சின்னம் தான் இது. அதுவும் நம்ம ஒரிஜினல் ஆல்ரெடி அவருக்கு தெரியும் இதை எப்படி கொண்டு போகணுன்ட்டு. நல்லபடியாக இது ரீச் பண்ணுவார ஒரு நம்பிக்கை இருக்குது. எங்களுக்கு வந்து இந்த தடவை வந்து விஜய் வந்தால் நல்லா இருக்கும்னு தோணுது எங்களுக்கு எல்லாருக்குமே வந்து. ஏன்னா வாழை வளையா ஸ்டாலின் தான் வரணும், எம்ஜிஆர் தான் வரணும், அவங்க தான் வரணும்னு இப்போ போயிட்டு இருக்கு. அதனால நாங்கள் என்ன சொல்கிறோன்னா விஜய் வந்தால் நல்லா இருக்கும்னு எங்களுக்கு தோணுது. அவரோட படம் வந்து பிகில் படத்தில் வந்து விசில் வந்து சொல்லுவாங்க, விசில் பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஸோ கப்பு முக்கிய பிகில்னு சொல்லுவாங்க. ஸோ அதே மாதிரி 2026லேயும் ஜெயிச்சிருவார் தான் நம்புறேன். பார்க்கலாம். நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். நான் சின்ன வயசுலேருந்து விஜய் ஃபேன் தான். ஸோ விசில் தான் வந்து கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி பேசிட்டு இருந்தது தான், அதுதான் கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாருமே நம்ம விஜய் சாருக்கு வந்து சப்போர்ட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ விசில் சின்னம் வந்து ஆல்ரெடி நம்ம எதிர்பார்த்துதான். அதனால கோட்லே அப்பயே கணித்தார், சூர்யா மாதிரி அப்பயே கணித்தார். விஜய் வந்து கோட்லே வந்து அந்த சாங் வச்சாங்க. விசில் சின்னம் வந்தது ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. அது தளபதி கேட்ட சின்னம்னா கன்ஃபார்மாக 2026ல் தளபதி தான் வருவார். எப்படி ஹாப்பி? நான் முன்னாடியே எதிர்பார்த்தேன் இந்த மாதிரி சிம்பிள் தான் கொடுப்பாங்க. ஆனால் விசில் கொடுத்துட்டு வந்து ரொம்ப ஃபஸ்ட்டு கொடுத்துக்கிட்டாங்கல்ல, அது தேர்தல் கொடுக்குற மாதிரி தான் செய்ய முடியும். அடுத்து வேணால் நம்ம சின்ன ஜெயிச்சோம்னா ஒரு 4-5 எம்எல்ஏ வந்தோன்னா அதுக்கப்புறம் நம்ம கேட்குற டிமாண்ட் பண்ணுற சின்னம் தருவாங்க. ஃபஸ்ட்டுன்றதுனால விசில் சின்னம். சந்தோஷம் தான். புதுசாக வந்திருக்காரு, பார்ப்போம், வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன அவர் என்ன திட்டங்கள்லாம் கொண்டு வர்றாரு அப்படிங்கிறது பார்ப்போம். இப்போ ஏற்கனவே டிஎம்கேல வந்து சூரியனும் ஏடிஎம்கேல ரெட்டை நல்லா இருக்கு இல்லையா? இப்போ புதிய சின்னமாக விசில் வந்திருக்கு. இது மக்கள் மனதை எந்த அளவுக்கு சென்றடைன்னு நினைக்கிறீங்க? எந்த அளவுக்கு ரீச் ஆகும்னு நினைக்கிறீங்க? விஜய் வந்து பண்ணுறாருன்னு மக்கள் மனசில் இடம் பிடிச்சிட்டாரு. இளைய தலைமுறைகளை ஃபுல்லாக கவர் பண்ணிட்டாரு. ஸோ புது தலைமுறைக்கு இப்போ வர்றவங்களுக்கு கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மக்கள் வந்து எதிர்பார்க்குறாங்க, ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க.
நாங்களாம் கூட ரொம்ப ஆர்வமாக இருக்கிறோம். சரி ஒரு சான்ஸ் கொடுப்போம், இந்த கட்சியில் வந்துச்சுன்னா நம்ம மக்கள் வந்து கஷ்டம் இல்லாமல் இருப்பாங்க அப்படின்ற மாதிரி நமக்கு தோணுது. கண்டிப்பாக நான் நல்லா ரீச் ஆகும் தான் நான் நம்புகிறேன். ஏன்னா எல்லாருக்குமே விஜய்னா பிடிக்கும். அவர் பண்ணுற டான்ஸு, அவர் பண்ணுற ஆக்டிங், மூவிஸ் எல்லாமே பிடிக்கும். மாநாடு கூட போனோம், பார்த்துருக்கோம், நல்லாயிருக்கும். மக்கள்கிட்ட ஆல்ரெடி தளபதி பேசே ரீச் ஆயிடுச்சு. தளபதியே ஒரு பிராண்ட் தான், அது ஆட்டோமேட்டிக்காக ரீச் ஆகிடும். தளபதி சொல்லவே தேவையில்ல. இப்போ வந்து எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா விஜய் தான் வருவார்னு பேசுகிறாங்க. மக்கள் எங்கள் சாப்பிட்ற கம்பரில் ஹவுஸ் கீப்பிங்கு இப்போ ரோடு பெருக்கிறவங்க கொண்டு எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா விஜய் தான் வருவார் அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்கிறது என்னென்னா அந்த காலத்துலேருந்து 2 சின்னம் தான் இருக்குது. புதுசாக வந்தால் எப்படி அதான் வரும்ன்ற கேட்குறீங்களா? இப்போ ரீச்சுன்றது வந்து இப்போ சோஷியல் மீடியா தான் எல்லாமே. அந்த காலத்துலலாம் சோஷியல் மீடியாலாம் எதுவுமே இல்லை. அதை விட்டா இது அப்படின்ட்டு இப்போ உங்களுக்கு சோஷியல் மீடியான்றது இருக்குது. இப்போ இந்த விஜய் ஐடி ஃபீல்டு நிறைய பேர் ஐடி ஃபீல்டு நிறைய பேர் இருப்பாங்க. அதனால் நிறைய பேர் ரீச் பண்ணிடுவாங்க. எப்படியும் இந்த சின்னத்தை எல்லா குழந்தையிலேருந்து எல்லாத்துக்குமே ரீச் பண்ணிடுவாங்க. குழந்தை வயசானவங்க எல்லாத்துக்கும் ரீச் ஆகிடும். அதனால் சின்னன்றது வந்து பிரச்சனை இல்லை. என்ன விஜய் பொறுத்த வரைக்கும் என்ன ஒரு பிரச்சனைனா கூட்டணி தான் இப்போ கொஞ்சம் பிரச்சனை. அவர்கிட்ட இன்னும் யாரும் வரல, எல்லாம் தனித்தனியாக போயிட்டாங்க. அவர் என்ன பண்ண போகிறாரு, அவர் எதுவும் பேச மாட்டாரு. அவர் கூட இருக்கிற ஆளு கொஞ்சம் சரியாக இன்னும் பேச மாட்டாங்க. அதான் ஒரு பெரிய பிரச்சனை. மேபி ரீச் ஆகுது. ஆல்ரெடி இன்ஸ்டாலெல்லாம் போட்டுருந்தா இருக்காங்க, அதுலேயே கொஞ்சம் ரீச் ஆகிருக்கும். அதுக்கப்புறம் அதுதான் ஓகே சார். அது எல்லாருக்கும் யூஸ் ஆகும். சரிங்களா? லேடிஸுக்கு ஜென்ஸுக்கு எல்லாருக்குமே ஓகே ஆகும். அப்படியே ஒரே விசில் மக்கள்கிட்ட ரீச் ஆகும் எப்படின்னு தெரியல. பட் ஆனால் இப்போ ஆல்ரெடி நிறைய ப்ராப்ளம்ஸோட போயிட்டு நிறைய ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பட் இருந்தாலும் இந்த டைமில் வந்து அவருக்கு விசில் சின்ன கொடுத்தது வந்து அவர் கண்டிப்பாக இந்த அரசியலில் நிற்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. ஸோ பார்ப்போம் எப்படின்றது ஃபியூச்சரில் தான் தெரியும். அன்புட்டு சொன்ன மாதிரி ஆதவ அர்ஜுன் ஆல்ரெடி இருந்தார், விசிகேல இருந்தார். அது வந்து லாஸ்ட் டைமில் தான் அவங்களுக்கு பானை சின்னம் கிடச்சிச்சு. அதையும் நல்லபடியாக கொண்டு போய் சேர்த்தாரு. அதே மாதிரி இதுலேயும் நல்லபடியாக கொண்டு போய் சேர்ப்பாருங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. அதே மாதிரி ஒரு மாற்று கட்சியாக இது அடுத்த லெவலுக்கு வந்து அமைங்கிற ஒரு நம்பிக்கையும் இருக்குது. மக்கள் பட்சத்தில் ஒரு நல்ல அபிப்பிராயமும் விஜய் மேலே இருக்குது. நல்ல மக்கள் சப்போர்ட் இருக்கிறனால நல்லபடியாக வந்து சேருன்றது. இல்லை ஆல்ரெடி சினி ஃபீல்டு வந்து நிறையா வந்திருக்காங்க. எம்ஜிஆர், ஜெயலலிதா எல்லாருமே நிறைய பேர் வந்திருக்காங்க. அவங்க ஸ்டார்டிங்கில் ஸ்ட்ரகிள் ஆகி தான் வந்திருக்காங்க. இவரும் ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்டு இருக்காரு. ஆக்சுவலி தெரியும். இப்போ நிறையா படம், லாஸ்ட்டு படம் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது. அந்த என்கொயரியும் போயிட்டுருக்கு. ஸோ பார்க்கலாம், நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நம்ம டக்குன்னு யாரையுமே இப்படி சொல்ல முடியாது. விஜயகாந்த் சார் கூட எக்ஸாம்பிள் சொல்லலாம். நம்ம எதிர்கட்சியாக வந்தார், அவர் கொஞ்சம் உடம்பு சரியில்லைனால இப்போ தவிட்டார். இல்லைனா அவர் தலைவர் வந்து சிஎம் ஆகிருக்கலாம். வெயிட் அண்ட் சி. ரொம்ப பசங்கிட்ட ரீச் ஆகிறது ரொம்ப நாள் ஆகாது. அது என்ன ஒன்றா கொஞ்சம் இதுதான் புது சின்னம்ல. இப்போ இங்கே சின்னத்துக்கே சில இது இருக்குது. ஒவ்வொருத்தர் ஒரு சின்னத்துக்கு ஒரு கதையாக சொல்லுவான். ரெட்டலைன்னா ஒரு பக்கம் அம்மா, இந்த பக்கம் எம்ஜிஆர் அப்படின்வாங்க. சூரியன்னா விவசாயிகளுடைய இதுன்னுவாங்க. அந்த மாதிரி ஒருத்தர் சின்ன வச்சுருக்காங்க. விஜயகாந்த் முரசு சின்னம் வந்து போர் முரசுன்னாரு. விசில் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. அடுத்து என்ன சின்னமாவது அவர் தலைவர் பார்த்து மாற்றிப்பாரு. டைம் ரொம்ப அவர் எலெக்ஷன் 2 months தான் இருக்குது. அப்படி இருக்கும்போது இப்போ சின்ன அறிவிச்சிருக்காங்க. இது எப்படி விஜய்க்கு வெற்றி சின்னமாக அமைய வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பாக விஜய்னாலே வெற்றி தான். அவர் கட்சி நேம்லேயே வெற்றி கழகம் தான், தமிழக வெற்றி கழகம் தான் வச்சுருக்காரு. ஸோ கன்ஃபார்ம் வந்துட்டு எதிர்பார்க்கலாம். வெற்றின்றது மக்கள்கிட்ட தான் இருக்குது. ஆனால் விஜய் எனக்கு தெரிஞ்சு 3ஆவது இடம் வரலாம். வெற்றி பெற வாய்ப்பு அது கம்மி. ஏன்னா அவர்கிட்ட கூட்டணியே இல்லை. இப்போ டிடிவி வந்து இங்கே வந்துட்டார். அவங்க ஓட் பேங்க் ஏடிஎம்கே ஓட் பேங்க் வந்து நிறையா பிரிஞ்சதுனால டிஎம்கே வந்துச்சு. இப்போ வந்து இவங்க ஓட் பேங்க் வந்து எல்லாமே சேர்க்குறாங்க. பிஜேபி அது அப்படி இப்படின்னு கூட்டணி வச்சதுனால ஏடிஎம்கே வந்து கொஞ்சம் வாய்ப்பு செகண்டுக்கு இப்போ வர வாய்ப்பு. சப்போஸ் இப்போ டிடிவி இவங்கெல்லாம் வராமல் இருந்தாங்கன்னா ஏடிஎம்கே 3ஆவது இடத்துக்கு போக வாய்ப்பு இருக்குது. விஜய் 2ஆவது வாய்ப்பு அதிகம். கண்டிப்பாக அமையும் ப்ரோ. ஏன்னா அவர் நார்மலாகவே அவருக்கு ஃபேன்ஸ் ஃபாலோவர்ஸாக இருந்தாங்க. இப்போ கட்சியில் ஜாயின் பண்ணி எல்லோரும் மெம்பர்ஸாக இருக்கிறாங்க. இன்க்ளூடிங் எங்கள் அம்மா கூட ஒரு மெம்பர் தான். அதில் கண்டிப்பாக ரீச் ஆகும். ஏன்னா எல்லாருமே இப்போ என் ஃப்ரெண்ட்ஸ் கூட இப்போ அதுக்குள்ளே அப்லோட் பண்ணிட்டானுங்க. எல்லாருமே விசில் சின்னத்தை வந்துட்டு அப்லோட் பண்ணிட்டாங்க. இது கண்டிப்பாக ஈஸியாக நம்ம ஃப்ரெண்ட்ஸே நம்ம பண்ணும்போது கட்சியிலேருந்து எவ்வளோ பண்ணுவாங்கன்றதுல கண்டிப்பாக ஈஸியாக சேர்ந்து எல்லாத்துக்கும் தெரியுதுல்ல. விஜய் தமிழ்நாடு எல்லாத்தையுமே தெரியுது. தமிழ்நாடு தாண்டி கேரளா, அண்டை மாநிலங்கள்லாம் தெரியுதுல்ல. அப்படிங்கிறப்ப நம்ம அவளை குறைச்சி இடப்பட முடியாது. கண்டிப்பாக எல்லாத்துக்கும் டஃப் கொடுப்பாரு. தமிழர் கட்சிக்கெலாம் டஃப் கொடுப்பாரு. டிஎம்கேலாம் கண்டிப்பாக டஃப் கொடுப்பாரு. கண்டிப்பாக வருவார். 3 மாதம் இல்லை, 2 மாதத்தில் இது பண்ணாலும் அவர் கண்டிப்பாக வருவார். விஜய்க்கெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ஃபோட்டோ கூட நிறுத்தாலே அவர் விஜயை பார்க்குறவங்க அதை பார்த்துருவோம். விசில் பண்ணுறோம், பிரச்சனை வராது. நம்ம ஆளுங்களுக்கு எல்லா சின்னமும் ஞாபகம் இருக்கும். புது சின்னம் தானே. அதனால் இப்போ இந்த வாட்டி நிறைய சின்னம் இருக்காது. ஏன்னா எல்லாம் கூட்டணியில் போயிட்டானுங்க. திமுக கூட 7 கட்சியோ 4 கட்சியோ கூட கூட்டணியில் இருக்கானுங்க.
என்டிகே வந்து பிஜேபி கூட இவனுக்கு எல்லாரும் போய் சேர்ந்தாங்க. இந்த 2 டீம் தான் நிற்க போகுது. அப்போ 2 சின்ன சுயேட்சை நிற்கிறவங்க யார் வேணால் நிற்பாங்க. அப்போ 3ஆவதாக வந்து சின்னம் தான் இருக்கும். அதனால ஒரு பிரச்சனைலாம் ஒன்று வரும். ஈஸியாக ஜனங்க புரிஞ்சுக்கிட்டு ஈஸியாக இருக்கும். ஏன்னா நம்ம அதை தெரிஞ்சது ரெட்டலை, அது விட்டால் சூரிய, நடுவில் தான் விஜயகாந்த் இதெல்லாம் வந்தது. இப்போ விஜய் வந்ததுனால விசில் 3ஆவதாக வரதுக்கு சான்ஸ். விஜய் வந்து ஆல்ரெடி வெற்றியாராக இருக்காரு. அவருக்கு கன்ஃபார்மாக வந்து வெற்றி அடைவார் 2026. கண்டிப்பாக அமையும், கண்டிப்பாக அமையும். நாங்களும் வேண்டிக்கிறோம் கடவுளை. தெரியல, அது என்னால் கரெக்டாக சொல்ல முடியல. பட் ஆனால் விசில் சின்னம் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆஃபீஸாக எலெக்ஷனில் நிற்க போகிறாரு. ஸோ தேர்தலில் அறிவிச்சிருக்காங்க. ஸோ சின்னமும் கொடுத்துருக்காங்க. தெரியல இதுக்கப்புறம் எப்படின்றது பிரச்சாரம் எல்லாம் பொறுத்து தான் இருக்குது. இப்போ சின்ன அறிவிக்கிறதுக்கு முன்னாடியே விசிலுக்கு பாட்டெல்லாம் வந்து விசில் போட பாட்டு ஆல்ரெடி வந்துட்டு இது அதுவே ஆல்ரெடி கோட் படத்தில் ஆல்ரெடி கொஞ்சம் காமிச்சிருந்தாங்க தான் எலெக்ஷனில் வர்ற மாதிரி. இது கண்டிப்பாக நெக்ஸ்ட் லெவலுக்கு போகிறதுக்கு ஈஸியாக அமையும் வரும். அந்த பாட்டோட சேர்த்து ஈஸியாக அமையும். அது நம்ம விஜய் ஃபேன்ஸ் தானே நம்ம, ஸோ அதனால் வாய்ப்புகள் இருக்குது. பாட்டெல்லாம் போட்டீங்க, அது எப்படி பார்க்குறீங்க? ஹாப்பியாக தான் பார்த்து விசில் போட அது நமக்கு தெரில, அது நான் என்னன்னு பார்க்கல. ஆனால் ஓகே, நல்ல சின்னதாக விஷயம் வந்து நல்லா தான் இருக்குது. அது அவங்களோட ஃபேன்ஸ், அவங்க அதில் தீவிரமாக இருக்காங்க. ஸோ மேபி அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கலாம். ஆல்ரெடி விசில் கப்பு முக்கியப்பிகள் நிறைய ஸ்டேஜில் கூட சொல்லியிருப்பாங்க. ஸோ அதனால் அவங்க நினச்சிருப்பாங்க போல. அதே மாதிரி விசில் சின்னமும் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி கிடச்சிருக்கு. ஹாப்பி தான். ஆமாம், எல்லாமே ஒரு என்ஜாய்மெண்ட் தானே, எல்லாமே சந்தோஷம் தான். விசில் சின்னம் வந்து ரொம்ப அவர் கேப்டனாக சின்னம் தான். அதான் கப்பு முக்கியம் பிகில் மாதிரி பிகில் சின்னமே அவருக்கு அமைஞ்சிருச்சு. டென்ஷன் போட்டு பாட்டு போட்டாங்களா? ஆமாம் சார், அவங்க ரசிகரை செலிப்ரேட் பண்ணணும்ல. ஒரு செலிபிரிட்டி, ஒரு இந்தியா மீன்ஸ் ஆல் ஓவர் இந்தியா தெரிஞ்சிருச்சு, அவருக்கு வேர்ல்டு ஓவர் தெரிஞ்சிருக்கு. ஸோ பார்க்கலாம். இது வெற்றி சின்னமாக அமைய வாய்ப்பு இருக்கா? வெற்றி சின்னமாக தான் வரும். 26 அப்போ எலெக்ஷன் அப்போ பார்க்கலாம். என்ன சொல்ல விரும்புறீங்க விஜய்க்கு? தளபதி எப்பயுமே உங்கள் கூட நாங்கள் இருக்கோம். ஆல் த பெஸ்ட். 2026 நீங்கள் தான் சிஎம் வருவீங்க. விஜய்க்கு இப்போ நீங்கள் விசில் போட முடியுமா? போடலாம். போட்டுருங்களேன். அது எப்படி சொல்கிறது, நம்ம வெறித்தனம் தான். ஆக்சுவலி எனக்கு விசில் வராது. எனக்கு விசில் அடிக்க தெரியாது. ஓகே, எனக்கு விசில் அடிக்குது. எங்கள் அம்மா இடத்துல கண்டிப்பாக பெரிய விசில் அடிப்பாங்க. எனக்கு அம்மா ஒரு உறுப்பினர் தான். திருநெல்வேலியில் சீதப்பழம் போஸ்ட்டு கருவனூர் இதில் எங்கள் அம்மா ஒரு மெம்பர் தான். சுமித்ரா எங்கள் அம்மா. உங்கள் தளபதிக்கு விசில் சின்னம் கிடச்சிருக்கு. இந்த நேரத்தில் உங்கள் தளபதி விசில் பண்ணி கொடுத்தாங்களா? விசில் அடித்து காமிக்கிறோம்.